ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம பேஸ் கான்செப்ட் என்னவாக இருக்க போதுன்னா நம்மக்கிட்ட ஒரு 13 மாதம் இருக்குடாக்கண்ணா. இந்த 13 மாதத்தை நம்ம ஒழுங்காக உட்காந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் டெஃபினட்டாக எடுக்க முடியும். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைட் பேஸில் வந்து நீங்கள் வீக் டேஸில் கவர் பண்ணிட்டு கொண்டே வந்துட்டீங்க. அப்போது உங்களுக்கு சைட் பேஸில் 12th சிலபஸும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வீக் டேஸ் படிக்க 11th வெயிட்டேஜான சாப்டர்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஃபைனல் ஸ்பிரிண்ட் என்ன இருக்க போதுன்னா போர்டு எக்ஸாம். கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் நம்ம போர்டு எக்ஸாம் படிச்சு தான் ஆகணும். அந்த என்சிஆர்டி பேஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, இந்த 11th கிரேட் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்களே, அந்த 11th கிரேட் வந்து நீங்கள் வீக்லி பேஸில் பேக்லாக் சீரிஸை போட்டு நீங்கள் படிச்சுட்டே வந்துட்டே இருங்க. அப்படி படிச்சுட்டு வர வீக்லி நீங்கள் ஒரு மாக் டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. எப்போ நான் சொல்லக்கூடியது இந்த ஏப்ரல் டு ஆகஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ஃபேஸ் 2 என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் நீட்டு படித்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ நீட்டு படித்து டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் 11th ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டேன். நான் இப்போ 12th வந்துட்டேன். இப்போ 12th நான் படித்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் டாக்டர் ஆக முடியுமா? நான் 11th ஃபுல்லாக நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. நான் 12th படித்த டாக்டர் ஆக முடியுமா? நான் 12th எப்படி நான் 11th நான் பேக்லாக் கவர் பண்ணுவேன்? எனக்கு ஏற்கனவே 12th போர்டு எக்ஸாம் மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார். என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியுமா? 12th மட்டும் படித்தேன், 11th ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டேன் சார். இப்போ 12th மட்டும் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் சார், நான் நல்ல மார்க் எடுக்க முடியுமா சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேள்விக்கான பதில் என்னவாக இருக்க போகுதுன்னா, எஸ், உங்களால் நிச்சயமாக நல்ல மார்க் எடுக்க முடியும். ஒரு நல்ல பிளான் இருந்தால் போதும். அந்த பிளானை நீங்கள் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். உங்களால் 11th வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட அந்த 11th வேஸ்ட் பண்ணதை நம்ம 12th பிடிச்சி 12th படித்து 12th போர்டு எக்ஸாமும் சரி நீட் எக்ஸாமும் சரி நல்ல மார்க் எடுத்து நம்ம டாக்டர் ஆக முடியும். ஸோ எல்லா ஃபியூச்சர் டாக்டர்ஸும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு 13 months பிளானை பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் 2027 ஏப்ரல் வரைக்கும் ஒரு 13 months ஒரு ப்ளூ பிரிண்டாக தான் இருக்க போது. இந்த 1 year ப்ளூ பிரிண்ட் வந்து நம்ம எப்படிலாம் படிக்கணும், போர்டு எக்ஸாமுக்கு நம்ம எப்போ டைம் ஒதுக்கணும், நீட் எக்ஸாமுக்கு எப்போ டைம் ஒதுக்கணும், ஸோ ரெண்டுத்தையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி போர்டு எக்ஸாம் நல்ல மார்க் வாங்கணும் அண்ட் நீட் எக்ஸாம் எப்படி நல்ல மார்க் வாங்கணும் அப்படி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளான் அப்படின்றது இருந்தால் அப்படின்னா மட்டும்தான் நம்மளால கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அப்போ நமக்கு எதுவும் எவ்வளோ மாதம் இருக்குது அப்படின்றது பார்த்தோம், ஒரு 13 months இருக்குது. ஸோ இந்த 13 months நம்ம கிளியராக படித்தோம். ஸோ நமக்கு எவ்வளோ சாப்டர் இருக்குது நீட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 80 சாப்டர்ஸ் கிட்ட இருக்கும். ஓகே, அனலைஸ் பண்ணி பார்த்தல ஒரு 70 to 80 to 90 சாப்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த 80 சாப்டர்ஸை பேஸ் பண்ணி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜியை கம்பேர் பண்ணும்போது நம்ம இருக்கக்கூடிய வீக் கேல்குலேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 40 weeks இருக்குது. இந்த 40 weeksல பர் வீக் நம்ம 2 சாப்டர் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம ரைட் ஆன் த ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போவுமே ஏதாவது ஒரு சோர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான அனலைசிஸ் பண்ணி தான் ஆகணும். எதனால நான் 11th படிக்க முடியல, நான் ஏன் 11th வேஸ்ட் பண்ண அப்படின்ற ஒரு அனலைசிஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த தப்பெல்லாம் நீங்கள் மறுபடியும் 12th பண்ண மாட்டீங்க. 11th பேஸை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இப்போ தானே 10th முடிச்சு வந்திருக்கோம், 10th கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கோம், 11th உட்காந்து படிச்சோமா அப்படின்னு 11th கொஞ்சம் லத்தாஜிக்காக இருந்திருப்பீங்க. ஸோ அந்த லத்தாஜிக் 12th இருக்கக்கூடாது. ஓகே, அந்த என்ன டிஸ்ட்ராக்ஷன் உங்களுக்கு இது பண்ணுது, நான் கேம் பார்ப்பேன், அது விளையாடுவேன், அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபயர் வால் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடணும். ஓகே, இப்படிலாம் இருக்கா, இதுக்கு நான் டைம் ஒதுக்குறேன், இதுக்கெல்லாம் இருக்கா, இப்படிலாம் டைம் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூல்ஸை நீங்கள் போட்டிங்க, இதெல்லாம் படிக்க போகிறேன், இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக உட்காந்து படிக்க போகிறேன், நீங்கள் 6 மணி நேரம் 12 மணி நேரம் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் ரூல்ஸ் போட்டிங்கன்னா அதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்றதை நீங்கள் கவர்ன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கணும். ஏன்னா மறுபடியும் நீங்கள் இதே தப்பு பண்ணிட்டே இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எப்படி உங்கள் 11th வேஸ்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் 12th நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 13 month பிளான் என்னவா இருக்க போகுது, எப்படி சார் நான் போர்டு எக்ஸாமும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீட் எக்ஸாமும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறது எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 12th போர்டு எக்ஸாம் தான் கொடுக்க போறீங்க. ஓகே, கரண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க, சிலபஸ் போயிட்டு இருக்கும், ஒரு சாப்டர் எடுத்துட்டு இருப்பாங்க, அதை நீங்கள் சைட் பை சைட் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அது நீங்கள் எப்படி சைட் பை சைட் படிக்கிறீங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வீக்லி பேசிஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11th கிரேட் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்களே, அந்த 11th கிரேட் வந்து நீங்கள் வீக்லி பேஸில் பேக்லாக் சீரிஸை போட்டு நீங்கள் படிச்சுட்டே வந்துட்டே இருங்க. அப்படி படிச்சுட்டு வர வீக்லி நீங்கள் ஒரு மாக் டெஸ்ட்டையும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. எப்போ நான் சொல்லக்கூடியது இந்த ஏப்ரல் டு ஆகஸ்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ஃபேஸ் 2 என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீஷன் பண்ணக்கூடிய ஃபேஸ்டாக தான் இருக்க போது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டு ஜனவரி. எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் டு ஜனவரிக்குள்ள உங்க 12th போர்ஷன்ஸ் முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக முடிச்சு தான். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் ஒரு 12th போர்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக 12th ஜனவரிக்குள்ள முடிய போகுது. ஸோ அது கூட முடியும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th இருக்க இந்த ஹெவி வெயிட்டான சாப்டர்ஸ்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமான 11th இருக்க சாப்டர்ஸ்லாம், அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சைட் பேஸில் வந்து நீங்கள் வீக் டேஸில் கவர் பண்ணிட்டு கொண்டே வந்துட்டீங்க. அப்போ உங்களுக்கு சைட் பேஸில் 12th சிலபஸும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஈவினிங் ஹாஸ்பிட்டல் வீக் டேஸ் படிக்க 11th இருக்க வெயிட்டேஜான சாப்டர்ஸ் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடலாம். ஃபைனல் ஸ்பிரிண்ட் என்ன இருக்க போதுன்னா போர்டு எக்ஸாம். கண்டிப்பாக போர்டு எக்ஸாம் நம்ம போர்டு எக்ஸாம் படிச்சு தான் ஆகணும். அந்த என்சிஆர்டி பேஸ் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ போர்டு எக்ஸாம் படிக்க நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் ஃபுல் சிலபஸ் மார்க் டெஸ்ட் வந்து நம்ம 3 நாளுமே கன்சிடர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேஸ் நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்களோ இந்த ஃபேஸ் நீங்கள் படிச்சது எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்
மார்க் டெஸ்ட் பேஸ் கான்செப்ட்ல வந்துட்டு நீங்க இந்த கடைசி 3 மாசம் இம்ப்ளை பண்ண போறீங்க. இந்த கடைசி 3 மாசம் நீங்க எப்படி இம்ப்ளை பண்றீங்களோ அப்படி தான் உங்க மார்க் வந்து உங்களுக்கு பூஸ்ட் ஆக போகுது ஃபார் போத் போர்டு எக்ஸாம் as well as for a நீட் எக்ஸாம். ஓகேவா சார்? ஒரு பாட்டு மைண்டில் லூப்ல ஓடிட்டே இருக்கு சார், இந்த பாட்டுல இருந்து வெளியே வரவே முடியல சார் அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு இருந்திருக்கும், எனக்கு இருந்திருக்கும். எங்கேயாவது ஒரு ஸ்டக் ஆயிட்டோம், ஒரு பாட்டில் ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்னா அது மாதிரி மைண்டில் மட்டும் லூப்ல ஓடிட்டே இருக்கும். பட் இனிமே உங்க பாட்டு லூப் மட்டும் லூப்ல ஓடணும் பார்த்தாது, இந்த ஸ்டடி பிளான் உங்க லூப்ல ஓடிட்டே இருக்க போகுது. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டீடைல் ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க, அதை அவாய்ட் பண்ணி பேஸ் பண்றீங்க. அதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க, நோட்ஸ் கால்குலேட் பண்றீங்க. நோட்ஸை கால்குலேட் பண்ணி மறுபடியும் ரீகொஸ்டின்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்றீங்க. அதுல இருந்து என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின் நீங்க அனலைஸ் பண்றீங்க. மறுபடியும் நீங்க என்ன பண்றீங்கன்னா, என்சிஆர்டி படிச்சு பாக்குறீங்க. என்சிஆர்டி படிச்சு பார்த்து அப்புறம் அதுல இருந்து ஷார்ட் நோட்ஸ், ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. அதுல இருந்து ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ், யாராவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நாங்களே ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம், இல்லை வேற ஏதாவது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உங்க ஸ்கூல்ல ஆஃபர் பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டடி மெட்டீரியல் அப்ளை பண்றீங்க. அண்ட் எவ்ரி சண்டே நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ இதுவே நீங்க ஒரு லூப்ல நீங்க போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 மந்த்ஸ்ல இந்த லூப் எந்த ஒரு பாட்டும் கிடையாது, இந்த பெர்ஃபெக்ட் சாச்சுவேஷன் லூப் உங்க லூப்ல ஓடிட்டே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவே உங்க ஹேபிட்டா மாறிட்டு அதுவே உங்க நல்ல மார்க் எடுக்கிறது உங்களுக்கு பூஸ்ட் பண்ணதா இருக்க போகுது. அண்ட் அடுத்து நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் இல்லை சார், ஐயோ டைமே இல்லை சார், இன்னும் சொன்னா கோச்சிங் எல்லாம் போறேன், அங்கேயும் போறேன், இங்கேயும் போறேன், டைமே கிடைக்க மாட்டேங்குது. இந்த பேச்சுகள் எனக்கு கிடையாது. டைம் இருந்தாலும் டைம் இல்லைனா நம்ம படிச்சுதான். இப்போ நீங்க கோச்சிங்லாம் போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்ல வந்து நீங்க 6 hours வந்து ஆன்லைன் கோச்சிங், ஆஃப்லைன் கோச்சிங் அதை பேஸ் நீங்க ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். பட் மிச்சம் இருக்க 6 hours நீங்க என்ன பண்ணியாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்புட் போட்டு நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். உங்களோட இன்புட் போட்டு நீங்க என்ன பண்ணி நீங்க செல்ஃப் ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். ஒரு 2 hours நீங்க போட்டு ஒரு கிளாஸ் ரிவ்யூ பண்ணுங்க. நீங்க கிளாஸ் எடுத்துருக்காங்க, நான் என்ன படிக்க போறேன், அந்த நோட்ஸ் எல்லாம் நான் கரெக்டாக கிளாஸிஃபை பண்றேன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா, கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 2 hours நீங்க கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, ஓகே நான் இது வரைக்கும் படிச்சதுல வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் எனக்கு வரப்போகுது, எப்படி அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை நான் அனலைஸ் பண்ணிட்டு அந்த கொஸ்டின்ஸ் எவ்வளவு கரெக்டாக அப்படின்னு அனலைஸ் பண்றேன் அப்படின்றது. அடுத்த 2 hours நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 11th தான் பேக்லாக் சீரிஸ் நீங்க வச்சிருக்கீங்க. இந்த சாப்டர்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேக்லாக் சீரிஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? 11th நீங்க சூப்பரா வேஸ்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த 11th நம்ம கிரீன் கெயின் பண்றதுக்கு 2 hours யூஸ் பண்ண போறோம். ஸோ எப்படி தான் நீங்க 6 hours வந்து நீங்க 12th ஸ்பெண்ட் பண்ணாலும் அடுத்த 6 hours நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் கான்செப்ட்ல ஸ்பிளிட் பண்றீங்க. அதுல கடைசி 2 hours எதுக்கு ஸ்பிளிட் பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க 11th பேசிக் நீங்க ஸ்பிளிட் பண்ண போறீங்க. ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது பார்த்தீங்கன்னா, 100 மார்க் டெஸ்ட். எஸ், 100 மார்க் டெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 40 மார்க் டெஸ்ட் வந்து எதில் பேஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் டு ஜனவரி எல்லா வீக்லையும் நம்ம எடுத்துட்டு இருப்போம். நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா 2 days per வீக்ல வந்து நம்ம ஏரியா ஆஸ்பர் வந்து நம்ம போர்ட் டெஸ்ட் ஆக்ஷன் எடுத்துட்டு இருப்போம். அதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த 40 வீக் மார்க் டெஸ்ட் வந்து இந்த 40 டெஸ்ட் வந்துட்டு நீங்க ஏப்ரல் டு ஜனவரிக்குள்ள நீங்க எடுத்தாலும் எவ்ரி சண்டே பேஸ் பண்ணி நீங்க 2 சாப்டர் வந்து நீங்க டெஸ்ட் எடுத்துருப்பீங்க. ஓகே சார், அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த 60+ மார்க் டெஸ்ட் நீங்க எப்போ எடுத்தாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, February to April. அந்த February to April பேஸ் பண்ணி எப்போ ஏப்ரல் 2027 சொல்லிட்டு இருக்கோம். அந்த February to April பேஸ் பண்ணி அது ரொம்ப ஹை இன்டென்சிட்டி மார்க் டெஸ்ட் ஏரியாவா இருக்க போது. ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ ஸோ அதுதான் உங்கள் மார்க்கை பூஸ்ட் பண்ண போகுது. என்னால் நல்லா புரிஞ்சவங்க, கான்செப்ட் மட்டும் பிடிக்கிறதுனால, நம்ம கான்செப்ட் மட்டும் படிக்கிறதுனாலையோ இது நம்ம வேற ஏதோ படிக்கிறதுனால மட்டுமே நம்ம மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆகுது போகிறதே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம மார்க் வந்து பூஸ்ட் அப் ஆக போகுது. ஸோ மார்க் டெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை மறந்துடாதீங்க. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம பேஸ் கான்செப்ட் என்னவா இருக்க போதுன்னா, நம்ம கிட்ட ஒரு 13 மாதம் இருக்குடாக்கண்ணா. இந்த 13 மாதத்தை நம்ம ஒழுங்காக உட்காந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால டெஃபினட்டாக எடுக்க முடியும். சார் 11th போயிடுச்சு சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், 11th படிக்கல சார், 12th போர்டு எக்ஸாம் வந்து சார், இப்போ சீனியர்ஸ்லாம் சொல்லும்போது ரொம்ப பயமா இருக்கு சார், அப்படிலாம் பயப்பட தேவையே கிடையாது. இந்த 13 மாதம் கரெக்டாக கால்குலேட் பண்ணணும்னா நம்ம சீனியர்ஸ் கஷ்டப்படுற மாதிரியோ நம்ம இனி கஷ்டப்பட வேணாம். உங்களுக்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், டே ஒழுங்காக படிங்கடா, நான் 11th படிக்கல 12th எப்படி நான் இப்போ கஷ்டப்படுறேன்டா அப்படின்னு நிறைய சீனியர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த 13 மந்த்ஸை வந்துட்டு நீங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது பண்ணணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 13 மந்த்ஸ் அந்த 80 சாப்டர்ஸை per week நீங்கள் கிளாஸிஃபை பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா எப்படி தான் நீங்கள் 6 hours வந்து உங்கள் கோச்சிங்கில் படிச்சிருந்தாலும் கூட அடுத்த 6 hours நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் செல்ஃப் ஸ்டடிஸை பேஸ் பண்ணி நீங்கள் பூஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எக்ஸிக்யூஷன் பிளானை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அந்த எக்ஸிக்யூஷன் பிளான்ஸ்ல வந்துட்டு எப்படி நீங்கள் ஒரு பாட்டு லூப்பில் போடுவீங்களோ அதே மாதிரி இந்த 8 பெர்ஃபெக்ட் சாப்டர்ஸ் வந்து லூப்பில் போட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் டெய்லியும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாடல் நீங்கள் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 13 மந்த்ஸ் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஐயோ ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 11th விட்டதை கூட நீங்கள் 11th விட்டது கூட உங்கள் 12th உங்களால் பிடிக்க முடியும். ஸோ நீங்கள் இதை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? எல்லா 12th ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சிருக்க 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2027 நீட்ல நான் கண்டிப்பாக பண்ணுவேன் சார், 2027 நீட்ல நான் கண்டிப்பாக மார்க் எடுப்பேன் சார். 11th முடிஞ்சிருச்சு சார், 11th முடிஞ்சு 11th பற்றி நான் பேச மாட்டேன். ஸோ அந்த 11th சேர்த்து நான் 12th படிக்க போகிறேன். பட் நான் போர்டு எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்து நீட் எக்ஸாம்லையும் நல்ல மார்க் எடுப்பேன் சார் அப்படின்னு கான்ஃபிடன்ஸ் இருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வேதாந்த நீத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் வருது சார், எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறது சார், எப்படி சார் இதெல்லாம் பண்ணுறதுனா பேக் எண்டில் நாங்கள் ஆஸ் அ சேனல் உங்களுக்கு ஃபேமிலி நாங்கள் இருப்போம். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கூட நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸ் வழியாகவும் இல்லை பர்சனல் மெயில் ஐடி மூலியமாக நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கு எப்போவுமே நாங்கள் இருந்துகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வேதாந்த நீத்தோட சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பை ஃபியூச்சர் டாக்டர்ஸ்.